நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கையில் மிதக்கும் கனவாணி, கை கால் முளைத்த காற்றாணி, கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையாணி, இப்படி உன்னை ஏந்தி கொண்டே இந்திரலோகம் போய்விடவா, இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா. சூப்பர் மாப்பிள்ள. எனக்காக உயிரிய படத்துல இருந்து பூங்காற்றிலே பாடு மாப்பிள்ள. டேய், நான் என்ன எஃப்எம் ரேடியோவடா நேயர் விருப்பம் போறதுக்கு? பாதம் பாதம். அவன் போட்டியில ஜெயிக்கிறானோ இல்லையோ மாப்பிள்ள, நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும். ஃப்ரீயா இருக்கப்பா அவனை லாலி லாடி பாட வச்சா சூப்பரா தூக்கம் வருதுடா. நேற்று ஃப்ரீயார்ல புரியாத ஏதோ ஒரு கர்நாடிக் பாட்டு பாடினோம், தூக்கம் அப்படி அழிச்சு. டேய், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படா தெரியுது? எங்க அம்மாவை பெத்த ஆயா மாதிரியே தெரியுது மாப்பிள்ள. ஏ கண்ணுமணி பொண்ணுமணி கலங்காத கண்ணுமணி ஆச்சு, பெரிய மணி சின்ன மணி சிங்கார குஞ்சுமணி ஆச்சு. டைமிங்ல ரைமிங்கா பல பாட்டை பாடி தூங்க வைக்கும் மாப்பிள்ள. இந்த கொடுமையான பாட்டு கேட்டு எப்படிடா தூங்குன? ஐயோ, தூங்கலன்னா அடுத்த பாட பாடியுமேன்ற பயத்துலதான். என்ன ஜக்கு, வீட்டுல பிராக்டிஸ் நடக்குதா இல்லையா? அதெல்லாம் பாத்ரூம்ல நடந்து தாண்டா இருக்கு. இன்னைக்கு காலையில கூட எங்க அப்பா கிட்ட மாட்டிக்க பார்த்தேன். என்னடாச்சு? பாத்ரூம்ல ஒரு ஆலாபனம் பண்றப்ப வெளியில இருக்க எங்க அப்பாக்கு கேட்டுருச்சுடா. அப்புறம் கேஸ் ட்ரபிள்னு சமாளிச்சிட்டேன். ஜக்கு விடுற கேஸ் கூட மியூசிக்கா தான் இருக்கேன்னு அவங்க அப்பா யோசிச்சிருப்பாரு. தோடா குழந்தைங்களாம் எங்க தான் இருக்குதுங்க? ஐயா, இவங்க வேற அப்பப்ப ஒரு சீன்ல வந்து நாங்க தான் வில்லேன்னு சொல்லிட்டு போவாங்க. என்ன மச்சான், எல்லா கலைமாமனும் ஒரே இடத்துல இருக்கு? கல்ச்சுரல்ஸ் பிராக்டிஸ் காலேஜ் தலைச்சதி பூரா இவனு தான் இருக்கானுங்க. தானே? என்னடா என்ன பண்ண போறீங்க கல்ச்சுரல்ஸ்க்கு? என்னவோ பண்றோம், அது எதுக்கு உங்களுக்கு? பெரிய மணிரத்னம் இவரு ஸ்டோரிஸ் எல்லாமே படம் ரிலீஸ் பண்ற. அடைச்சி சொல்லு. அத மேடையில பாருங்க. விரைவில் வெண்திரன்றா மாப்ள. பாப்போம் பாப்போம் இந்த காமெடி பசங்க என்ன பண்றாங்கன்னு. காமெடி பீஸுங்க காமெடி தான் பண்ணோம், வேற என்ன பண்ணோம்? ஸ்டேஜு கீழே கைதை கூட காமெடி பண்ணும், ஸ்டேஜில் பண்ணும். புட்டா சும்மா வாயில வட சொல்றதெல்லாம் வேலைக்கு ஆகாது. காலேஜ் பூரா இவனு கல்ச்சுரல் கலக்க போறத டாக்கு மச்சான். வீதியில பீதிய கலப்பத்துல இவனுக்கு மன்னனுங்க மச்சான். எங்களை இவ்வளவு சொல்றீங்கல்ல, நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களை ஒன்றும் இல்லாம பண்ண போறோம். அப்படி ஒரு போட்டியா? ஆமா, காலேஜ் ஆரம்பிக்கிறப்ப ஆரம்பிச்ச போட்டி முடிக்கிற வரைக்கும் கண்டினியூ ஆகும். அட போங்க பாஸ், நீங்க வேற பாக்ஸிங் கிக்ஸிங் சீனா போட்டு கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ணலன்னு ஊரே கேக்குது. டேய், யார் தப்படாது? சண்டைக்கு வாங்கலான்னு கூப்பிட்டா நீங்களே ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்க. கேடி பகருங்க மச்சான், ஃபுல் ட்ராக்ல சவால் விடுவானுங்க. டம்மு டம்முன்னு வெடிப்பானுங்க. பார்த்தா அவ்வளவு புஷ்பானு தான். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு. ஆப்பு ஒன்று ரெடி ஆயிட்டு இருக்கு. என்ன மிரட்டுறீங்க? ஐயா, மிரட்டணுன்னே பயந்துருக்கின்ற போறீங்க. ஆப்பு கன்ஃபார்ம், அது வைக்கிறப்ப உங்களுக்கே தெரியும். என்ன பண்றீங்க? ராஜா, ஆப்பு அசம்பிள் பண்றது வேற ஆளுங்க, நாங்க ஜஸ்ட் ஃபிக்ஸிங் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கேக்குறது என்ன, டைரியிலே குறிச்சு வச்சுக்கிறான். வச்சுக்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல ஒருத்தன் கூட செலக்ட் ஆக மாட்டீங்க, பாக்குறீங்களா? காலேஜ் கல்ச்சுரல் டீம்ல ஒருத்தர் நீங்க செலக்ட் ஆகுங்க, என் பேரை நான் மாத்திக்கிறேன். வந்து பாருங்க, டேலண்ட் என்னன்னு நாங்க உங்களுக்கு காட்டுறோம். கல்ச்சுரல்ஸ் என்ன கவுண்டர் அடிக்கிறது நினைச்சியா? வாயில வரதெல்லாம் வளர்றதுக்கு. உச்சா போற பச்சா பசங்கடா நீங்களா. உங்க மாஸ்க் எல்லாம் கீழே போகுது பாரு. அண்ணே, என்னது நீங்க எங்களை சொல்லிட்டு நீங்க வாயில வட சொல்றீங்க? நாங்க பச்சாவா இல்ல பாஷாவான்னு கல்ச்சுரல்ஸ்ல காட்டுறோம். காட்டு போட்டின்னு நாங்க எதுல கலந்துக்கிட்டாலும் அதுல நாங்க செலக்ட் ஆகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம்டா. வா மச்சான் போலாம். செலக்ட் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? அவங்கடா பார்க்கலாம். இந்த இன்னிசை குழுல இவர்தான் மெயின் சிங்கர் போல. அவர் தான் ஹீரோ மச்சான். லுக்க பார்த்தா தெரியல? தெரியலையே, அதான் கேக்குறேன். ஹலோ, கிளம்புங்க, 4 மணி பஸ் போயிட போகுது. தெரியும், நீ மூடு. இங்க என்ன பண்றதுயா? பிஐடி படிக்கிறேன். என்ன காமெடியா?
நல்லா இருந்துச்சா? என்னை பார்த்தா எல்லாரும் காமெடி பண்ணணும்னு தோணுதுல்ல? ஆமாண்டா பாலாஜி, நீ வேற கியூட்டா இருக்கியா, அதான் பாக்குற எல்லாருக்கும் உன் கூட விளையாடணும் போல தோணுது. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணல? ஈவினிங் மேல டான்ஸ் ஸ்கூல்ல போய் பண்ணிப்பேன்டா. அது ஈவினிங், நான் கேட்டது இப்போ ஏன் பண்ணலன்னு. இப்போ எங்கடா பண்றது? கேலரியில. கேலரியில எப்ப பாரு யாராவது ஸ்டேஜை பிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இடம் முக்கியம் இல்லை ஜெயா. நிக்கிறப்போ, நடக்கிறப்போ, படிக்கிறப்போ நீ பண்ற வேலை எல்லாம் டான்ஸ் மூமெண்டாவே பண்ணு. பாக்குறவங்க பைத்தியம்னு வாங்க. நோ, பாக்குறவங்க பரதம்னு வாங்க. பாலாஜி, என் ஆடவனான்னு சொன்ன நீயா இப்படி மாறினது? எஸ், அதே பாலாஜி தான். ஏன்டா இந்த மாற்றம்? அந்த கார்த்தி மூக்க உடைக்க தான் ஜெயா. நீ மேடையில் ஏறி ஏர்ல 2 பல்ட்டி அடிக்கிறப்போ அந்த கார்த்தியோட மூஞ்சி எப்படி போகுதுன்னு நான் பார்க்க தானே போறேன். டேய், நான் டான்ஸ் பண்ற விஷயம் உன் அண்ணனுக்கு எங்க அப்பாக்கு எல்லாம் தெரியவே தெரியாது, நீ கவலைப்படாத. உன் அண்ணன் ஃபோன் பண்ணானா? பண்ணா. என்ன சொன்னா? எங்க அண்ணன் கிட்ட முதல் தடவை போய் சொன்னேன் ஜெயா, தப்பு பண்ணிட்டேன். பாலாஜி, 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பில்லை. என்ன பாலாஜி, ஃபீல் பண்றியா? சரி விடு ஜெயா, வா கேலரிக்கு போலாம். உன் ஆர்வம் தாங்கலடா. நானும் வரலாம்ல. என்னடா பண்ற? பிஇ மெக்கானிக்கல். என்னடா முழிக்கிற? ஜோக்கு சொன்னா சிரிக்க மாட்டியா? இப்பதான் ஜோக்கு கேட்டேன், அதான் சிரிப்பே வரல. சரி வா, போய் பிராக்டிஸ் பண்ணலாம். டேய் பாலாஜி, அவன் ஸ்டெப்ஸ் எல்லாம் காப்பி பண்ண பார்க்கறான். ஓ, அதானே பார்த்தேன். அதெல்லாம் நடக்காது தம்பி, கிளம்பு கிளம்பு. அப்படி என்ன பெரிய ஸ்டெப் போட்டு போறீங்க எனக்கு தெரியாம? ஜெயா, பெரிய பிரபுதேவா மாதிரி பேசுறான் பாரு. டேய், நான் ஆடி நீ பார்த்தது இல்லையே. அவன் இல்ல, யாருமே பார்த்ததில்ல. ஆடி காட்டவா? எப்பா வேணாம்ப்பா, கட்டிப்பிடி கட்டிப்பிடிடான்னு பாட்டு போட்டு என்ன கட்டிப்பிடி கலையுவ தேவையா எனக்கு? சரி, இப்போ என்னதான் சொல்ல வர? 750 பேர் படிக்கிற அந்த காலேஜில் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமா? வேற யார்கிட்டே போய் வம்ப வச்சக்கூடாதா? என்னமோ தெரியலடா, உன்னை பார்த்தாலே எனக்கு மூட் ஆயிடுது. மூடா? டேய், டான்ஸ் மூட் ஆயிடுதுன்னு சொல்ல வந்தேன்டா. அதானே பார்த்தேன். ஜெயா, டூயட் யாரோட ஆடுற? சத்தியமா உன் கூட இல்லை, போதுமா? நான் வேற ஜோடி பார்த்துட்டேன். அப்பா அடா, ஜெயா தப்பிச்சிட்டா. யாரா அது? நீ தான்டா. நானா? ஜெயா கூட ஆடுவேன்னு சொன்னா நீ கோவப்படுவேன்னு தெரியும், அதான் உன் கூட ஆடலான்னு. பாரு ஜெயா இவனை. பாலாஜி, ஜோடி பொருத்தம் பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். டேய், அதெல்லாம் ஆட முடியாது அவன் கூட. அப்ப நான் ஜெயாவோட ஆடுறேன், பரவாயில்லையா? டேய், என்னடா இம்சையா இருக்க? என்ன பாட்டு? ஜெயா, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? ஏதாவது விவகாரமான பாட்டு சொல்லுவான். சிரிச்சு சிரிச்சு வந்தா சீனா தானாடா. யாரு? நான் சீனா தானாவா? ஆட போடா சீனா சீனா தூ. என்னது இது? கிஃப்ட். அது தெரியுது, என்ன விஷயம் சொல்லு. உன்னை பார்க்கறது எல்லாமே விசேஷம் தான், ஸ்பெஷல் அக்கேஷன் தான். இந்தா பாய். ஏமாப்ல யார் வரான்னு சொல்லவே இல்ல. சங்கர் சார் வர. சங்கர் சாரா? ஏன்டா அதுக்கு இவ்வளவு பெரிய சாக் ரியாக்ஷன் கொடுக்குற? அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் ரொம்ப எளிமையானவர்ரா, நட்புக்கு உயிரையே கொடுப்பாரு. மாப்ள அவர் எவ்வளவு பெரிய ஆளு, கல்ச்சரல்ஸ்க்கு இன்னும் ட்ரெயின் பண்றாரா? ஆமா மாப்ள. மாப்ள அவர்கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுடா. டேய் கண்டிப்பாடா. டேய் மாப்ள சார் வந்துட்டாரா? டேய் மாப்ள வாடகை கார்ல வர அளவுக்கு அவ்வளவு எளிமையா? மாலை குறா. இந்த மாப்ள நீயே போடுறா. சார் வாங்க சார். வாங்க சார். வணக்கம். சங்கர் சார் எங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார் ஒரு நிமிஷம் இருங்க சார், ஒரே நிமிஷம். சார் சங்கர் சார் எங்கடா? தம்பி யாரு? கேங்கர்ல சங்கர் சார் எங்க? காத்தாடி மாதிரி இங்கிட்ட அங்கிட்ட பறக்கற சார் காணமேடா. தம்பி. டேய் சங்கர் சார் எங்கடா? உள்ள யாரை தேடிக்கிட்டு இருந்தீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சார், ரோபோ பண்ண சங்கர் வந்திருக்காருன்னு சொன்னா. நான் தான்டா ரோபோ சங்கர். சார் போங்க சார், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. டேய் எங்க அம்மா சத்தியமா நான் தான்டா ரோபோ சங்கர். நான் நம்ப மாட்டேன். டேய் சார் தான்டா முதல் ரோபோ சங்கர். அதுக்கப்புறம் தான்டா அவரு ரோபோ சங்கர். ஆமா தெரிஞ்சுக்க தம்பி, என்னைய மாதிரி கருப்பு, அதனால தான் கற்பூர மாதிரி கபக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன்.
நன்றி சார் நன்றி சாரி சார் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. போடுறா மாலைய. தம்பி சூப்பரா இருக்கியா? ஆனா இந்த சைஸ்ல மாலை தயாரிப்பாங்கன்னு இன்னைக்கு தான்டா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லா ஜிஆர்டில தங்கச்சங்கிலி வாங்கின மாதிரி. என்னடா சைஸ் இது? சாரி சார், வாங்குறப்ப பெருசா தெரிஞ்சிச்சு, உங்க கழுத்துல போட்டதும் சின்னதா தெரியுது சார். தம்பி வெரி குட். உனக்கு கவுண்டர் டைலாக் நல்லா வருது. உன்னை ஈஸியா காமெடியில தயார் பண்ணி தானே. சார் அவன் உங்களுக்கு கிண்டல் அடிக்கிறான், சீரியஸ் எடுத்துக்கல சார். நாட்டில் மற்றவங்களை கலாய்க்கும் போது எல்லாரும் சீரியஸாக எடுத்துக்கிட்டா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? அதே மாதிரி நம்ம காமெடி பண்ணும்போது மற்றவங்களை கலாய்ச்சா எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்களே, அது மாதிரி நம்மளை கலாய்க்கும் போது நம்மளும் நாம என்ஜாய் பண்ணணும். புரியுதா? அதுதான் காமெடி ரூல் நம்பர் 1. ஓகே சூப்பர் சார். அது இருக்கட்டும். ரிசீவ் பண்ண வரும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பிள்ளைலாம் கூட்டக்கூடாது. உங்கள் டீமில் இல்லையா? இந்த மாதிரி வத்தலும் தொத்தலுமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கீங்க சார். இங்கேயும் காமெடியா? மெயின்டைன். வளர்ற பிள்ளை. புரியுதா? போலாம். ஏய் தம்பி ஹேங்கர், நான் தான் கெஸ்ட். ஐ கோ யூ ஃபாலோ. ஓகே டேக் இட். ரைட்.